It is with immense pleasure to invite the illustrious industrialist and visionary entrepreneur Shri Kumar Duraiswamy, CEO of Eastern Global Clothing, to deliver the chief guest address. Good morning to all. My greetings to the chairman and trustee, Thiru Karthigeyan Ayya, principal, faculties, alumni, the ex-principal, management, and my dear students. I wish to continue in English, but still I want to, with the permission of this august crowd, I want to switch over to Tamil. Thank you, sir. ஆங்கிலத்தில் உரையாடினால் உங்கள் அறிவை மட்டுமே சென்று சேரும். அதே நேரத்தில் தமிழில் உரையாடும் போது உங்கள் அறிவோடும் மனதோடும் உரையாட முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் நான் தமிழில் உரையாட அனுமதி கேட்டேன். ஆரம்பத்தில் உள்ளே வந்தப்போ வெல்கம் பண்ணுறப்போ தமிழில் தான் ஆரம்பித்தாங்க. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், சரி பரவாயில்ல தமிழில் தான் நிகழ்ச்சி நடக்குன்ட்டு. உடனே ஆங்கிலத்துக்கு மாறினாங்க. இது என்னடா சோதனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசின பிரின்ஸிபல் ஆகட்டும், அவார்டு வாங்கினவங்களாகட்டும், நீங்கள் இபி மேடம் தவிர எல்லாரும் வந்து ஆங்கிலத்தில் பேசினது, இது என்னடா எனக்கு பெரிய சோதனையாக இருக்கே. 1947க்கு முன்னாடி நானெல்லாம் பிறந்திருந்தா கத்தியின்றி ரத்தமின்றி போரின்றி நம்ம பேசின ஆங்கிலத்தை கேட்டு ஆங்கிலம் ஓடி இருப்பானே. அப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் கோவையின் வளர்ச்சி வரலாறு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சி வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் பிஎஸ்ஜி குழுமத்தை தவிர்த்து நிச்சயமாக எழுத முடியாது. அப்படிப்பட்ட இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான பிஎஸ்ஜி குழுமத்தில் இன்று ஃபவுண்டர்ஸ் டேவின் சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்ததற்கு நிர்வாகம் பெருமைப்படுவதாக சொன்னார்கள். நிச்சயமாக என்னை அழைத்ததற்கு நான் தான் பெருமைப்படுகிறேன். நான் சார்ந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கமும் நான் சார்ந்த வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பும் பெருமைப்படுகிறது. அதன் சார்பில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பேரன்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1893ஆம் ஆண்டு ஒரு பயணிகள் கப்பல் ஜப்பானிலிருந்து வான்கூவர் நோக்கி செல்கிறது. அந்த பயணிகள் கப்பலில் நமது வரலாற்று சிறப்பு மிக்க 2 ஆளுமைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் நமது ஆன்மீகத்தை உலகெங்கிலும் கொண்டு சேர்த்த சுவாமி விவேகானந்தர், இன்னொருவர் தொழில்துறையின் முன்னோடி, என்றுமே இந்தியாவும் சரி உலக அளவிலும் சரி போற்றக்கூடக்கூடிய டாடா குழுமத்தின் தலைவர் ஜம்ஷெட்ஜி டாடா.
அந்த பயண நேரத்தில் வந்து நிறையா உரையாடுறாங்க. அப்போ வந்து விவேகானந்தர் அவர்களும் சரி, டாட்டா அவர்களும் சரி, நிறையா கருத்து பரிமாற்றங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து விவேகானந்தர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அமெரிக்கா போகிறேன், அங்கே போய் தொழில்நுட்பங்களை பார்க்க போகிறேன், குறிப்பாக ஸ்டீல் தொழில்நுட்பங்களை நிறையா கண்டறிந்து அதை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ விவேகானந்தர் எதற்காக போகிறார் என்றால், அங்கே ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மிக வளர்ச்சி குன்றிய ஒரு நாடாக இருந்தது. ஆன்மீகத்தின் தலைநகராக, ஆன்மீகத்தின் உலகத்தின் குருவாக இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்திலேயே சயின்ஸ் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு சூழல். அப்போ விவேகானந்தரின் கனவும் அதுதான். இந்த ஆன்மீகத்தையும் மாடர்ன் சயின்ஸையும் டெக்னாலஜியையும் கொண்டு இந்தியாவை வளர்த்தெடுக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்க வேண்டும், ஏழ்மையை நீக்க வேண்டும், வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய கனவை வந்து டாட்டாவோடு பகிர்ந்து கொள்ளும்போது, டாட்டாவும் அந்த ஒத்த கருத்தில் இசைந்து அந்த பயணம் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 வருஷம் கழித்து 1898 நினைக்கிறேன், ஒரு கடிதம் எழுதுகிறார் டாட்டா சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு. நம்மளுடைய அந்த பயணத்தை நினைவுபடுத்தி அதில் நாம் ஆற்றிய அந்த உரையாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்தி தான் ஒரு நிறுவனம், எஜுகேஷன் நிறுவனம் தொடங்குவதாகவும், அது வந்து கிட்டத்தட்ட மாடர்ன் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜியை இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த கல்வி கூடமாக மாற வேண்டும் என்கின்ற தன் கனவை சொல்லி, இதற்கு நீங்கள் நிச்சயமாக உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக விவேகானந்தர் அவர்களும் தனது சிஷியையான நிவேதா அவர்களை டாட்டாவிற்கு அறிமுகப்படுத்தி அவரிடம் அனுப்பி வைக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மைசூர் மகாராஜா அவர்கள் 370 ஏக்கர் நிலத்தை பெங்களூரில் இந்த கல்வி நிறுவனத்திற்காக தானமாக கொடுக்கின்றார். அன்று உருவானதுதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அதுதான் அடிப்படை. இந்தியாவின் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு அடிப்படை என்பது டாட்டா அவர்களின் மனதில் உதித்த அந்த அறம். நான் ஒரு செல்வந்தன், என்னுடைய வியாபாரம், அதை நான் மேம்படுத்துவதை தாண்டி இந்த சமூகமும் இந்த நாடும் உயர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறத்தின் அடிப்படையில் உருவானது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அப்படியே இந்த பக்கம் வருவோம் கோவைக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, கோவை அப்படிங்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லுவார்கள். இங்கே பருத்தி விளைச்சல் அதிகம், நிறைய நூற்பாலைகள், பஞ்சாலைகள் இதெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து மிகச் செல்வ செழிப்போடு வியாபாரம் செய்து கொண்டிருந்த பிஎஸ்ஜி குழுமத்தில் இருந்த ஒரு அவர்களுக்கும் ஒரு சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அறத்தின் அடிப்படையில் உதித்தது தான் இந்த பிஎஸ்ஜி குழுமங்கள். 4 பேருக்கு சொத்தை பிரிக்கிறதை தாண்டி அந்த சொத்தை 5ஆக பிரித்து 5th பிரதர் என்று சொல்லக்கூடிய அந்த 5th பிரதர் தான் நாம் இன்னைக்கு உட்கார்ந்து இங்கே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் என்று சொன்னால், நிச்சயமாக அன்றைக்கு அந்த தொழிலதிபர் டாட்டாவிற்கு மனதில் தோன்றிய அந்த அறம் இங்கே பிஎஸ்ஜி குழுமத்தின் தலைவர்களுக்கு தோன்றியதால் தான் இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றிலேயே பங்களிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் எனக்கு பேசிய திரு செந்தில்குமார் சார் அவரை பற்றி கட்டாயமாக சொல்லணும். சார் வந்து சார் ரவிக்குமார் சார் எனக்கு இங்கே வந்து அவர் அறிமுகம் கிடையாது, எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். ஏனென்றால் எங்களுடைய டெக்ஸ்டைல் கமிஷனர் அவர் தான். மத்திய அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகித்து கொண்டிருக்கின்றார். எனக்கு இன்விடேஷன் வந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். உண்மையாக சொல்லப்போனால் அவரிடம் நான் சொன்னதில்லை, இந்த சபையில் வைத்து சொல்கிறேன். முதல் முறையாக அவரை வந்து நான் ஒரு மீட்டிங்கில் பார்க்குறோம், எங்கள் அசோசியேஷன் சம்மந்தமான மீட்டிங்கில் பார்த்தப்போ ஏதோ ஒரு மராட்டிக்காரர் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நிச்சயமாக அதுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் கூட கோயம்புத்தூர்காரரோ இல்லை அது பிஹெச்சியில் படிச்சிருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியலை. இது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் உரையாடிய வரை, எங்கள் தொழில் சார்ந்து நாங்கள் உரையாடிய வரை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆஃபீஸர். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்
மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய சூழலை நன்றாக புரிந்து கொண்டு நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறது அவர் மூலிமா தான் போகணும். அதற்கான வேலையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கார். சார், நிறைய கோரிக்கைகள் உங்கள்கிட்ட வச்சுருக்கோம். ஏதோ மேடை அலங்காரத்துக்காக உங்களை கொசிப்படுத்துறதுக்கு சொல்லலை, உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பேசிய சாந்தி மேடம், ஒரு ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய பின்புலத்தை பற்றி பேசவே தயங்கக்கூடிய ஒரு சமூக சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு காய்கறிக்காரருடைய மகளாக பிறந்து இன்றைக்கு இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு நேர்மை நிச்சயமாக நாம் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகவே நான் கருதுகிறேன். மேடம், உங்கள் படிப்போ உங்களுடைய பின்புலமோ அல்லது நீங்கள் இன்று வகித்த பதவியோ என்னை கவரவில்லை. அந்த நேர்மைக்கான ஒரு அவார்டு வாங்கினீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி ரொம்ப சமூகத்துக்கு தேவையானது. உங்களை போன்றுதான் பல ஆஃபீஸர்கள் திரும்பவும் நம்ம நாட்டை கட்டெழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு அதற்காக எனக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் பேசினார் தியாகராஜ் சார். தியாகராஜ் சாருடைய பணிகளை பற்றியெல்லாம் அந்த காணொலியில் பார்த்தேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஒரு டிப்ளமோ படித்த மாணவன் வேறொரு பிரபல கல்வி நிறுவனத்தில் அட்மிஷனுக்கே இங்கே வந்தீங்களான்னு ஒரு கிண்டல் அடிக்கப்பட்ட ஒரு மாணவன் இன்று ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் அலுமினி அவார்டு வாங்குறது அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த சாதனை. அந்த சாதனைக்கு பின்னால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் அவரை பற்றின காணொலியில் பார்த்தீங்களா, எத்தனை பேர் கவனிச்சிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் கவனித்த வரைக்கும் நான் பல கல்லூரிகள் பல விழாக்களுக்கும் போயிருக்கேன். உண்மையை நான் கட்டாயமாக உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லணும். அத்துணை மாணவர்களும் அட்டென்டிவாக இருக்கிறத இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அந்த காணொலியில் ஒரு ஸ்லைடு வந்துச்சு, அவருடைய பாலிடெக்னிக் ஐடின்னு நினைக்கிறேன். எங்கிட்டலாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு மற்ற அலுமினிட்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இங்கே வந்திருக்கிற அலுமினிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுதான் இந்த கல்வி நிறுவனம் தன்னை இந்த உயரத்திற்கு உயர்த்திய கல்வி நிறுவனத்திற்கு அவர் அதன் மேல் வைத்திருக்கிற மாண்பையும் அன்பையும் அந்த காதல்னே சொல்லுவோம், அதை பறைசாற்றுகிறது என்று சொன்னால் உங்களோட உயரத்திற்கு அந்த ஒரு விஷயமே போதும் சார். உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்புறம் பேசினாங்க பாக்கியலட்சுமி கோபிநாதன். உள்ளபடியே அவார்டு கொடுக்கறதுக்காக யார் செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் விவாதித்து முடிவு பண்ணீங்கன்னு தெரியல. 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. அந்த விதத்தில் ஒரு பார்லிமெண்ட்லேயே நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றினதுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். அவங்களும் அப்படித்தான் பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணாக, அதுவும் கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து புறப்பட்டு இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பணிபுரிந்தும் கூட அவங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு விதை போட்ட அவங்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல, இந்த கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய அந்த டெடிகேஷன் இதெல்லாம் தான் காரணம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பேசும்போது தன் தந்தை இந்த இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. உங்கள் வயதை ஒத்திய நம்ம சேர்மேன் உள்ளிட்ட பலர் இருக்கிறார்கள், உங்கள் தந்தையின் உருவில் உங்களை அவர்கள் வாழ்த்தி கொண்டு தான் இருப்பார்கள் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.